திருவிழாவாக மாறிய மூதாட்டியின் மறைவு. ஆடல் பாடல் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் அவரது 70க்கும் மேற்பட்ட பேரன் பேத்திகள் இறுதி மரியாதை செய்த சம்பவம் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சின்னப்பாளார்பட்டியை சேர்ந்தவர் நாகம்மாள். இவரது கணவர் 15 ஆண்டுகளுக்கு முன்பே உயிரிழந்த நிலையில் உடல்நல குறைவு காரணமாக தனது 96வது வயதில் நாகம்மாள் உயிரிழந்தார். இவருக்கு 2 மகன்கள் 4 மகள்கள் உள்ள நிலையில் 3 தலைமுறையை கடந்த இந்த மூதாட்டி நாகம்மாவிற்கு 78 பேரன் பேத்திகள் உள்ளனர். மூதாட்டி நாகம்மாளின் பேரப்பிள்ளைகள் சென்னை, கேரளா என பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்தாலும் அவ்வப்போது தன்னை காண அவர்கள் ஒன்றாக கூடி வருவதை எண்ணி மகிழ்ச்சி அடையும் இந்த மூதாட்டி, நான் இல்லாத போதும் இதே ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் எனவும், நானே இறந்து கிடந்தாலும் ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக என்னை வழி அனுப்பி வைக்க வேண்டும் என ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. நான் செத்தா கூட நான் அந்த நிலைமையில கூட யார் வர்றவங்க இது ஒரு துக்க நிகழ்ச்சியான இடம்னு யாரும் நினைக்கக்கூடாது. அது விசேஷமா ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் நடக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இறப்பிற்கு பின் இறுதி சடங்கு நிகழ்வை மற்றவர்களைப் போல சோகத்தோடு இல்லாது ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் வெகு விமர்சையாக கொண்டாடி சந்தோஷமாக வழி அனுப்பி தனது ஆசையை நிறைவேற்றுமாறு மூதாட்டி நாகம்மாள் பேரன் பேத்திகளிடம் கேட்டுள்ளார். எங்கள் பாட்டி வந்து போகும்போதெல்லாம் எங்களை எப்படி சந்தோஷப்படுத்தி அனுப்புனாங்களோ, ஒரு நல்லது கட்டத்தில் வரும்போது அதே சந்தோஷம். இப்போ நாங்கள் எல்லாமே நல்லா இருக்கிறோம். அவங்க நம்மளை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி அவங்கள சந்தோஷமாக நாங்கள் வழி அனுப்பி வைக்கணுன்னு தான் எல்லோரும் ஒன்று கூடி இன்றைக்கி எங்கள் ஆத்தாவுக்கு ஆடலும் பாடலும் கரகாட்டம் மியூசிக் சேரு எல்லாமே போட்டு நாங்கள் சந்தோஷமாக எங்கள் ஆத்தாவை வழி அனுப்பி வச்சுருக்கிறோம். தனது பாட்டியின் ஆசையை நிறைவேற்றும் வண்ணம் பேரன் பேத்திகள் இணைந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சி, ரேடியோ, குடும்ப பெண்களின் கும்மி ஆட்டம் மற்றும் சிறுவர் சிறுமியின் நடனம், ரோலிங் சேர் விளையாட்டு, கிராமிய கலை நிகழ்ச்சி என கொண்டாடி மூதாட்டி நாகம்மாள் அவர்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர். கூட்டு குடும்பமாக ஒன்றாக இணைந்து எங்களது பாட்டிக்கு அவரது ஆசைப்படி இறுதி மரியாதையை செய்து கொடுத்ததாக பூரிக்கின்றனர் நாகம்மாளின் குடும்பத்தார்கள். இந்த நிகழ்ச்சியை நினைக்கும் போது வருங்காலத்தில் இது மாதிரி ஜெனரேஷன் நல்ல முறையில் வரணும், நல்லா பழகணும். நாங்கள் படிப்பறிவு இல்லாத காலத்திலே எங்களை இப்படி படிக்க வைக்கும்போது நம்ம பிள்ளைகள் என்ன நிலையில் கொண்டு வந்து எப்படி படிக்க வைக்கணும். பெரும்பாலும் கோவில் திருவிழா, இல்ல விழாக்களில் மட்டுமே ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் சூழலில் மூதாட்டியின் ஆசைப்படி இறப்பு வீட்டில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இறுதி மரியாதை செய்யப்பட்ட சம்பவம் உசிலம்பட்டி பகுதியில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. எங்கள் பாட்டி உயிரோடு இருக்கும்போது எங்களை எப்படி சந்தோஷமாக படித்தோ, அது இறக்கும்போதும் இந்த சந்தோஷத்தோடு எங்கள் பாட்டியை கொண்டு போகணும்னு எல்லா பேரும் ஒரு முயற்சி எடுத்து இது மாதிரி வருங்கால சன்னதிகள் இது மாதிரி நல்லா இருக்கணும், எல்லாமே கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படி நினச்சி நல்ல முறையை செஞ்சு இன்றைக்கி போய் எங்கள் பாட்டியை நல்ல முறையில் அடக்கம் பண்ணியிருக்கோம். ஒற்றுமையாக வாழ வேண்டும், குடும்பத்தில் ஒருவரின் ஆசைக்காக துன்பத்தையும் மறந்து அவரின் ஆசையை நிறைவேற்றி குடும்ப ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்று நிரூபித்து காட்டியுள்ளது இந்த மூதாட்டி நாகம்மாளின் இறுதி அஞ்சலி.